ஹலோ கைஸ், மும்பை T20 லீக் சீசன் 3 டைட்டில் வின்னர் மராத்தா ராயல்ஸ். சித்தேஷ் அவரோட தலைமையில் வந்து மராத்தா ராயல்ஸ் டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அவரோட கேப்டன்சி பற்றி இந்த சீசன் வந்து நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா வந்து ஆரம்பத்துலேருந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் சூப்பராக வந்து டீம் வந்து ரொட்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், பவுலிங் ரொட்டேஷன், பேட்டிங்கில் அப்பப்போ கண்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரெஷரை வந்து செமையாக ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா வகையிலுமே வந்து சித்தேஷ் வந்து செமையாக பண்ணியிருந்தார். அவருக்கு ஒரு பாராட்டு. இன்னொரு பக்கம் வந்து ஸ்ரேயஸ் ஐயரை பற்றி ஒரு விஷயம் சொல்லி தான் ஆகணும். என்ன அப்படின்னா, பேக் டு பேக் 2 வாரத்தில் 2 ஃபைனல்ஸ் தோற்றுருக்காரு. ஜூன் 3 ஐபிஎல் ஃபைனல்ஸை வந்து தோற்றுருந்தார். இப்போ ஜூன் 12 மும்பை T20 லீக் ஃபைனல்ஸ் தோற்றுருக்காரு. இந்த ஜூன் மாதம் சேகருக்கு ஒரு மறக்க வேண்டிய ஒரு மாதமாக தான் இருக்குன்றது எந்த சந்தேகமும் இல்லை. பேக் டு பேக் 2 ஃபைனல்ஸ் தோல்வி அடைஞ்சிருக்கு சேகர் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஃபைனல்ஸ் வந்து ஒரு ட்ராமட்டிக்கான ஒரு ஃபைனல்ஸ் ஆனது போச்சு. கடைசி 2 ஓவருக்கு வந்து செமையாக ட்ராமட்டிக்காக போச்சு. என்ன அப்படின்னா, பால் வந்து 19வது ஓவர் பால் 4. அது வந்து 4 போகவே தேவையில்ல. மிஸ்ஃபீல்டு 4 போயிடுச்சு. 2வது பால் வந்து கேட்ச், அது மிஸ் பண்ணி 4 போச்சு. அடுத்து 3வது பால் விக்கெட்டு, 4வது பால் வந்து சிங்கிள், 5வது பால் டாட்டு, அதுக்கப்புறம் கடைசி பால் விக்கெட்டு, இந்த மாதிரி போச்சு. அப்புறம் கடைசி 20வது ஓவரில் வந்து 7 ரன் அடித்தா வின் அப்படின்னு இருக்கும்போது பாலே வந்து அழகாக குத்தி போட்டார். பின் அடுத்த 2-4 அப்பயே முடிஞ்சிருச்சு. அப்புறமேட்டு அடுத்த பால் வந்து அடித்தார். 2 ரன் ஓடுனதோட நிற்காம மிஸ்ஃபீல்டு, அங்கே ஒரு 3 ரன் ஓடி அங்கேயே மேட்ச் முடிஞ்சு மராத்தா ராயல்ஸ் அங்கேயே ஜெயிச்சிட்டாங்க. செமையான ஒரு மேட்சாக தான் இருந்துச்சு. ஃபைனல்ஸுக்கு எப்படி வந்து இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து ரோஹித் சர்மா ஸ்டாண்டுக்கு வந்திருந்தார். ஒரே ஸ்டேடியம் ஃபுல்லாக அப்படியே வான்கடை சதறிடுச்சு. வேறு ஒரு அட்மாஸ்பியர் தாங்க. ரோஹித் சர்மானாலே மும்பைக்கே ராஜா ரோஹித் சர்மா தான்.